ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாள் கண்டிப்பாக ஒரு அருமையான நாளாக, ஆச்சரியத்தின் அற்புத நாளாக இருக்க போகிறது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. அந்த வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்கிறீர்கள். ஆகவே இது ஒரு கிருபையின் நாள், வெற்றியின் நாள், சந்தோஷத்தின் நாள். தேவன் காலைதோறும் என்ன பண்றாரு? நமக்கு புதிய புதிய கிருபைகளை தர. எப்படி தர்றாரு? இப்படித்தான் தர்றாரு. வார்த்தையை அனுப்பி நம்மளை விடுதலையாகிறார், வார்த்தையை அனுப்பி நமக்கு ஐடியாஸை கொடுக்கிறார், வார்த்தையை அனுப்பி நம்மளை சுகப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், சமாதானத்துல நிறைக்கிறாரு, பயத்தை போக்குறாரு, கவலையை போக்குறாரு, கண்ணீரை துடைக்கிறார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில பாருங்க, எதிரிகள் அப்படின்னு எத்தனையோ பேர் இருக்கத்தான் செய்றாங்க. ஒவ்வொரு மனுஷனுக்குமே வெளிப்புறத்துல இருக்கலாம், வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், நாட்டுக்கு நாடு எதிரிகள் இருக்கிறாங்க பாருங்க, ஊருக்கு ஊர் எதிரிகள் இருக்காங்க. பொதுவா ஒரு மனுஷனுக்குன்னு சொன்னா சுத்தி எத்தனையோ விஷயங்கள் இருக்கதான் செய்யுது, எதிரான விஷயங்கள் இருக்கதான் செய்யுது. ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுது? எதிரானவைகளை எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு? தேவனை நம்புகிறவர்களுக்கு வாய்க்க போகாமல் பண்ணுகிறார், ஒரு வழியாக வருகிறது, 7 வழியாக ஓடி போக செய்கிறார். ஏனென்றால் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் நமக்கு விரோதமாக என்ன செய்ய முடியும்? சில நேரங்கள் பாருங்க, எதிரிகள் வேற எங்கேயும் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. அப்போ ரொம்ப மனசு நம்ம கஷ்டமா இருக்கும். இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, உடன் பிறந்தவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, பிள்ளைகள் இப்படி பண்ணிருச்சே, நம்பினவங்க இப்படி பண்ணிட்டாங்களே. இன்னைக்கு எத்தனையோ இடங்கள் அப்படிலாம் பார்க்குறோம் இல்லையா? துரோகம் பண்றாங்க. ஆனா இங்க பாருங்க, மீகா 7ல் இங்க ஒரு அருமையான வசனம் பாருங்க. 6ல் பார்த்தீங்கன்னா நிறைய வசனங்கள் வருது. அதில் லாஸ்ட் போர்ஷன், மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே அப்படின்னு சொல்லிட்டு, நானோ கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் சரி, என் தேவன் மாறாதவர், அவருடைய அன்பு மாறாது. வானமும் பூமியும் ஒளிந்தாலும் என் வார்த்தைகள் ஒளியாது. நான் கர்த்தர், நான் மாறாதவன் சொல்றாரு. அவர் அன்பு பாசம் மாறாது. நான் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் என்னை அவர் அப்படி நேசிக்கிறாரு, ஏற்றுக்கொள்றாரு. என்னை அவர் விட்டு விலகும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஆகவே நான் அவரை நம்புவேன். ஏன்னா நமக்கு எதிராக இருக்கிறவங்களும் ரீசன் கேட்டாங்கன்னா, அவங்களுக்கு அப்படி இருந்துச்சு அதனால அவனுக்கு பிடிக்காம போச்சு, இப்படி இருந்துச்சு அதனால பிடிக்காம போச்சு அப்படின்னு 1000 ரீசன் சொல்லலாம். ஆனால் தேவன் ஒரு நாள் நம்மளை அப்படி விடுறவரே கிடையாது. யாக்கோபை அழைத்து இஸ்ரவேலாக மாற்றுகிற தேவனும் தேவன். அப்ப இங்க சொல்றாங்க பாருங்க, நானும் கர்த்தரை நோக்கி கொண்டு, என்னதான் எனக்கு சுத்தி 1000 விஷயங்கள் நடந்தாலும், எனக்கு எத்தனை துரோகங்கள் எதிரான விஷயங்கள் நடந்தாலும், நான் ஒண்ணு செய்ய போறேன். கர்த்தரையே நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். தாவீதுனுடைய வாழ்க்கையிலே சங்கீதங்களே இதே மாதிரி நிறைய பார்க்கலாம். என்னுடைய கூட இருக்கிறவங்களே, என்னுடைய சத்துருக்கள் வேற யாரும் இல்லை, கூட இருக்கிறவங்களே செய்கிறாங்க. ஏன் அவனோட மகனே உயிரை எடுக்க அப்சலோம் என்ன பண்ணுறாரு? துடிக்கிறார். ஆகவே அவருக்கு பயங்கரமான எல்லா இடங்கள்லையும் பாருங்க அச்சுறுத்தல்கள், உயிர் பயம். சவுல் ஒரு பக்கம் கொல்ல நினைக்கிறாரு. அதனால ஒரு மனதில் ரொம்ப நோகடிச்சு தேவன்கிட்ட தான் புலம்புவார் பாருங்க. அப்படி போல இங்கே இவரும் சொல்றாரு, என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார். ஹல்லேலூயா. மிக சொல்றாரு, நான் அவரை நோக்கி அவரை தேடி காத்துட்டு இருப்பேன். அவர் என்னை என்ன பண்ணுவாரு? கேட்டருள்வார். என் சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாத. ஏன்னா நம்ம விழுந்தா சந்தோஷப்படுறவங்க சத்துருக்களாக தான் இருக்கிறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு அவனுக்கு. தாவீது சொல்றாரு, என்ன பாருங்க, என்னை சத்துருக்கள்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு. அதே போலதான் இவர் சொல்றார், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில சோர்ந்து போயிடுறோம் பாருங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு தேவனை பார்க்காம போயிடுறதுனால பாருங்க, நல்ல தேவனுடைய பிள்ளைகள் கூட விசுவாசத்துல வஞ்சிக்கப்பட்டு வாழ்க்கையை இழந்து போயிடுறாங்க. அப்படி இல்லாமல் எவ்வளவு நாசமோசங்கள் வந்தாலும் கர்த்தரோட அன்பு என் மேல மாறாம தான் இருக்கு. அவர் என்னை விடமாட்டாரு. அவர் என்னுடைய இருளை வெளிச்சமாக மாற்றி அதில் எதிரிகளுக்கு முன்பாக என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்வாரு. ஆகவே நான் அவரையே நாடுவேன், அவரையே தேடுவேன், அவரையே பற்றிக்கொள்வேன் என்று மாத்திரம் சொல்லுங்க. இந்த தேவனை நம்புகிற நீங்க ஒரு நாள் கைவிடப்படுவதில்லை. உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற காயங்கள் மாறும். யோசேப்பு அப்படிதான் பாருங்க, தேவனே நம்பி கடைசியில் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு, கடைசியில் கூட இருந்த அவன் சகோதரர்கள் துரோகம் பண்ணவங்க, எதிரானவங்களே அவன் மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கும் சேர்த்து வாழ்வு கொடுக்குற மாதிரி உங்களையும் மாற்றுவார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, உங்களுடைய அன்பு எங்களுக்கு அது போதுமானதற்கும் அதிகமானதாக இருக்கிறது. இந்த உலகத்துல எல்லாம் மாறும், ஆனால் தெய்வீக அன்பு, அகப்பை அன்பை கொண்டு நீர் எங்களை நேசிக்கிறீரே, அப்படியே எங்களை ஏற்றுக்கொள்கிறீரே. இந்த அன்புக்கு நாங்கள் என்னத்தை விலையாக கொடுப்போம் அப்பா? உண்மையே நம்பி உண்மையை பற்றி கொண்டு ஒவ்வொருவரும் எல்லா சூழ்நிலையும் ஜெயத்தை எடுக்கட்டும், மகிமைப்படுத்தட்டும். இயேசு நாமத்திலே ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்.